உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி வீட்டிலேயே செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். நம்ம கடையில் வாங்குற மாதிரி அதே டேஸ்ட்லேயே நம்ம எப்படி வீட்டில் செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு எல்லாமே தோல் எடுத்ததுக்கப்புறமா இது உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணுறது. இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணோன்னா நமக்கு சிப்ஸுக்கு நல்ல மெலிசாக வரும். அதுக்காக நான் இதில் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லா பாத்திர கடையிலையும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக இதை தண்ணி ஊற்றிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இதில் நான் ஐஸ் வாட்டர் தான் சேர்க்க போகிறேன். நம்ம ஐஸ் வாட்டர் சேர்க்காம நார்மல் வாட்டர் சேர்த்தோன்னா அது ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். நம்ம ஐஸ் வாட்டர் சேர்த்தோன்னா ஒரு 5 நிமிஷம் நமக்கு தண்ணியில் ஊறினாலே போதும். இப்போ இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ மூடி வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பிளேட்டில் வச்சிடுறேன். நல்லா தண்ணி இல்லாமல் இது ட்ரையாக நம்ம பண்ணணும். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். அதில் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு மேலே இந்த கிளாத்தை மடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா தண்ணி ஃபுல்லாக இல்லாமல் ட்ரையாக தொடச்சி எடுத்துடலாம். தண்ணி இல்லாமல் நமக்கு ட்ரையாக இருந்தால் தான் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண முடியும். இப்போ இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். இப்போது ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்மளுடைய உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் ஆயிலில் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ எல்லா உருளைக்கிழங்கு சிப்ஸ் நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாமே நான் வெளியில் எடுத்துடுறேன். இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நான் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உடனடியாக உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.